ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நாம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க எனிமீஸ் இன் லா படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் 2015 எடுக்கப்பட்ட ஒரு கொரியன் ஆக்ஷன் காமெடி படம். படம் பார்க்கறதுக்கு டீசெண்டான ஒரு லெவலில் கண்டிப்பாக எடுத்திருக்காங்க. சில இடங்களில் வர நல்ல ஒரு ஹியூமர் சென்ஸுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். படத்தில் வர நம்ம ஹீரோ அண்ட் அவரோட ஃபேமிலியை பொறுத்து சொல்லணும் அப்படின்னா அந்த பரம்பரையாக திருடக்கூடிய ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவர். அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஹீரோயின், இவங்க வந்து பரம்பரையாக போலீஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருமே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காதலுக்கு ஹீரோயின் வீட்டில் இருக்கிற யாருமே சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஹீரோட ஃபேமிலியே திருட்டு ஃபேமிலி. அதுலேயுமே பர்டிகுலராக அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தில் தான் நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்கிறாங்க. இதுக்காக நம்ம ஹீரோ என் ஃபேமிலிக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் வந்து தனி ஆள் தான், நான் வந்து ஒரு போலீஸ் ஆகணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ போலீஸ் ஆகிட்டு வந்து என் பொண்ணை கேளு, நானே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆனாரா இல்லையா, அதுக்குள்ளே நடக்கிற அந்த ஃபன் ட்ராமா தான் இந்த படத்தோட மொத்த கதைனே சொல்லலாம். இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ போலீஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற அந்த லட்சியத்துக்கு ரெண்டு ஃபேமிலியை சேர்ந்தவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சிகள் பண்ணுவாங்க. அந்த முயற்சியெல்லாம் தகுத்து இருந்துட்டு நம்ம ஹீரோ போலீஸ் ஆனாரா இல்லையா, அதுக்கு நடுவில் இந்த ரெண்டு ஃபேமிலியும் எப்படி மோதிக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஃபன்ஃபுல்லாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக நிறைய இடங்களில் வர அந்த ஹியூமர் சென்ஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் தான். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்டோரியை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலும் கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் எடுத்துக்கிட்ட அந்த பழைய கண்டென்ட்டாக இருந்தாலும் ஹியூமர்ஸை வச்சு இந்த படத்தை நல்லாவே மேக் பண்ணியிருப்பாங்க. நிறைய இடங்களில் ஹியூமர்ஸாக வந்து இந்த படத்துக்கு ஒரு பேக் போனாக இருந்திருக்கு. அதில் பர்டிகுலராக நம்ம ஹீரோவோட ஃபேமிலி அந்த ரெண்டு பேர் இருந்தாலுமே அந்த ரெண்டு கேரக்டர்ஸும் ரொம்ப அழகாகவே கையாண்டிருப்பாங்க. அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் பண்ணுற நிறைய இடங்களில் வந்து ஹியூமர் சென்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்படி ஓவராலாக ஒரு நல்ல ஹியூமர் சென்ஸ் கலந்த ஒரு படத்தை பார்க்கணும்னு நினைக்கிற ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு ட்ரீட்டாக இருக்கும். படத்தோட தமிழ் டப்பிங் கூட இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் டப்பிங் சூப்பராக மைல்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே லிப்சிங்கோட மேட்ச் அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.9 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு ஒர்த்தபுள் வாட்ச் மூவி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.